படம் ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்க்கும்போது எதுவும் எதிர்பார்க்கல. பட் அவர் எடுத்த லக்கி மேன் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து உட்காந்து பார்த்தது தான். ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் என்ன ஸ்டோரி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அது ஸ்டார்ட் ஆன அப்புறம் ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருந்தது. காமெடி ரொம்ப யதார்த்தமான காமெடி, நிறைய வேர்ட் பிளே பண்ண காமெடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கரமா இருந்தது பார்க்கறதுக்கு. சஸ்பென்ஸ் நல்லா இருந்தது. எங்கேயுமே புதுசா ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றோன்றதுனால மாசு அன்னெசரி அந்த டூ மச் ஆஃப் லவ் சீன்ஸ் எல்லாம் வைக்காம ரொம்பவே சட்டிலா சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. அங்கங்க டாபிக் போட்டு அவங்க ஃபிளாஷ்பேக் போகும்போது இது வந்து இவங்களுடைய இது பவித்ராயணம், அப்புறம் வந்து மாமாவை பற்றி காமிக்கும்போது ஒவ்வொருத்தரை பற்றி காமிக்கும்போது அந்த டாபிக் போட்டது நல்லா இருந்தது. அதான் நிறைய வந்து பேசியே பண்ணாங்க. அது காட்சி அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ஏதோ ஒரு மூமெண்ட்ல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாரு. பாடல்கள் நல்லா இருந்தது. காமெடி தான் படத்தை தூக்கி நிறுத்திருக்குது. காமெடி மட்டும் அதில் இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் காமெடி வந்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. எல்லா இடங்கள்லையுமே காமெடி நல்லா இருந்தது. ஸோ டைரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் பண்ணும்போது மற்ற படங்களில் வர எந்த காட்சி அமைப்பு அதில் வராத மாதிரி தவிர்க்கலாம். அப்புறம் லைட்டிங் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எல்லாமே இருட்டில் எடுத்த மாதிரி இருந்தது. குமார சம்பவம் நல்ல ஒரு தரமான சிறப்பான சம்பவம். தமிழில் வந்து கிரேசி மோகனிடம் காலியாகவே இருக்குது. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் கமலும் சேர்ந்தாங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக இல்லை. அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு. ஒன் டைனர் பஞ்சஸ், அதுக்கப்புறம் வார்த்தையில் விளையாடுறது, அதெல்லாம் வந்து எழுதுறதுக்கு இப்போ தமிழ் ஆள் இல்லை. அதை வந்து இந்த இயக்குனர் ஃபுல்ஃபில் பண்ணிடுறார் பாலாஜி வேணுகோபால். லக்கி மேன் நல்லா இருக்கும். பட் இந்த படம் வந்து அதை விட பல மடங்கு செம்மையாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே காமெடி. 2 மணி நேரம் 9 நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் ஒரு முழு நீள காமெடி படம் தமிழில் வந்தே ரொம்ப நாளாகுது. அதுவும் வயலன்ஸ் இல்லாமல், வெரசமான காட்சிகள் இல்லாமல், டபுள் மீனிங் இல்லாமல் தமிழில் வந்தே ரொம்ப நாளாகுது. அந்த படத்தை அந்த இடத்த இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. குமரனுக்கு ஒரு நல்ல டெபியூ. அவர் பரிச்சயமான முகம் தான், ஆனால் சீரியலில் பார்க்குற மாதிரி இல்லை. அதுக்கு அடுத்த லெவலில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு அவர். இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா மணிகண்டன் மாதிரி வருவார். நிறைய மெசேஜஸ் இருக்கு ஆக்சுவலி. அப்படியே போற போக்கிலே கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் பேசுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் மோரோவர் இது ஒரு டார்க் காமெடி. அந்த சஸ்பென்ஸ், அந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி தான் மூவி. 75% ஆஃப் த மூவி இருக்கு. நடுநடுவில் கருத்து சொல்றாங்க, நடுநடுவில் நிறைய எமோஷன் சீன்ஸ் இருக்கு. பட் எதுவும் போர் அடிக்கல, பார்க்க சூப்பரா இருந்தது. எல்லாமே ரொம்ப யதார்த்தமா சொன்னதுதான். எதுவுமே இன்டெப்தா போயிட்டலாம் எதுவுமே பேசல. ஸோ இது மோர் ஆஃப் பாலிடிக்ஸ்லயும் கருத்துக்கள்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட யதார்த்தமான லைஃப்ல வர விஷயங்கள் எப்படியோ அதுதான் பேசியிருக்காங்க. இது செக்ஸுவல் சீனோ இல்லை வந்து ஹாரரோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக கொண்டு போகிறாரு கதையை. அந்த ஸ்டோரியே புரியணுன்னாலும் அந்த இது பண்ணனாலும் பெரியவங்களுக்கு தான் முடியும் நான் நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கு இது போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பெரியவங்க வந்து பார்க்கலாம், நல்லா காமெடி ரசிக்கலாம். அந்த முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து அந்த சிபிஐயை உள்ள நுழைறவர் தான். சிபிஐயா வேஷம் போட்டுக்கிட்டு போய் நடிப்பார். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு இடத்துலையும் போய் மூவ் பண்ணுறது, அவர் பேசுகிற விதம், அதுக்கு பின்னாடி யோகி பாபு கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸு, பின்னணி இது குரல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பாராட்டும்படியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் லைட்டிங் வைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா கேரக்டர்ஸ் எல்லாம் முகமே சரியாக தெரியல. சில இடங்களில் பார்த்தா இருட்டில் பார்க்குற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்தது. நிறைய மெசேஜ் இருக்கு. கம்யூனிசம், பாலிடிக்ஸ், வாழ்க்கைக்கான மெசேஜ் நிறைய இருக்கு. அது எதுவுமே பிரச்சாரமா இல்லாம அப்படியே போற போக்குல ஒரு படத்தோட ஃப்ளோலயே சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது இது ஒரு தனியான ஒரு படம். ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல வயிறு வலிக்க சிரிச்சுட்டு போகலாம். டிஃபரன்ஸ் தெரியுது. படத்துக்கான ஆக்டிங் என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்காரு. இதுல எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ரைட்டிங்லயே காமெடி இருக்கு. ஸோ பாலசரவணன் மற்றவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது இன்னும் எலிவேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பா இருக்கும். அவர் இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா மணிகண்டன் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டரா வருவார். நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோவா எடுத்தோன்றதுக்காக மாசெல்லாம் வைக்காம ரொம்ப அவருக்கான கேரக்டரை நல்லா எழுதியிருக்கிறது ஆக்சுவலி நல்லாதான் இருக்கு. அவ்வளோ மாஸ் சீன்ஸ் எதுவுமே இல்லை. அதுதான் நல்லா இருக்கு. நம்ம முன்னாடி இருக்க ஹீரோஸ் எல்லாருமே எடுத்ததும் மாஸ் சீன்ஸோட எல்லாம் யாரும் இன்ட்ரடியூஸ் ஆகல.
இந்த மாதிரி சட்டிலான மூவிஸ் எடுக்கும்போது தான் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்றது ஆக்சுவலி நமக்கு தெரியும். ஸோ மாசின்னு எதுவுமே இல்லை, பட் ஆக்டிங் பயங்கரமா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு அறிமுக படமா இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கான ஒரு அவசரமான மூவி தான். ஏன்னா அவரோட கேரக்டரை நல்லா எழுதியிருக்காங்க. மற்றபடி அவரோட சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து ஓவராலாவே மூவி பார்க்கும்போது இந்த கேரக்டர் இந்த மூவில எதுக்குடா அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு எங்கேயுமே இல்லை. எல்லா மூவிக்கும் அவங்களோட கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கு பார்க்கறதுக்கு. அவரு ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமா, இன்னும் கூட அவருக்கு அவருடைய திறமை வெளிப்படுற அளவுக்கு இன்னும் கூட கேரக்டர் இன்னும் கூட ஹெவியா கொடுத்துருக்கலான்றது என்னோட கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து அவருடைய அந்த இவர் வரதான்றவரோட, அதாவது அவங்க அப்பா தான் அவர் கடைசியில் அவருடைய யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு துப்பறிகிற மூட்லேயே போகிறாரு. அது அந்த மாதிரி போகுது அவருக்கு, போலீஸ் ஸ்டேஷனு அப்படி இப்படின்னு போகுது. ஆனால் அவருக்குள்ள நிறைய திறமை இருக்குது. இன்னும் கூட அவருக்கு ஒரு ஹெவி ரோலாக வேறு வித்தியாசமான கேரக்டர்ஸ் கொடுத்து நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி இந்த இது வெளியே வேன் நிறுத்திட்டு அதில் ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்றதை கவனிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஏற்கனவே ஒரு படத்தில் வந்தாச்சு அந்த சீன், அதே மறுபடியும் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி மற்ற படங்கள்ல இருந்து எந்த காட்சிகளையும் காப்பி பண்ணாம தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஒரு எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு காமெடி படம். ஆனா அதுல பெருசா ஒரு காமெடி ஆக்டர்ஸ் பெரிய ஆக்டர்ஸ் ரைட்டிங்ல தான் இருக்கு காமெடி. நான் சொன்ன மாதிரி கிரேசி மோகன் மாதிரி, கிரேசி மோகன் படத்துல கிரேசி மோகன் தான் ஹீரோவா இருப்பாரு. அந்த மாதிரி இதுல வந்து இயக்குனர் தான் ஹீரோ, அவரோட ரைட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதனால ஆக்டர்ஸுங்கிறது தேவையில்லை. இப்போ ரைட்டிங்லேயே காமெடி இருக்கு ஃபுல் படமுமே. 10க்கு 8 தரலாம். நல்லா இருக்கு. நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா விஜயோட மேனேஜ்மெண்ட் டான்ஸ் ஆடும்போது அதே மாதிரி படத்துல இந்த மேனேஜ் விஜய் மேனேஜ்மெண்ட் இருக்கான். அப்படி எதுவும் தெரியல. பிகாஸ் ஏதோ ஒரு சில சீன்ஸ்ல இருக்கும் மேபி அவரோட யதார்த்தமான விஷயங்கள் அதுன்றதுனால. பட் அவ்வளோ ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகல படத்துல பார்க்கும்போது. நிறைய டைலாக்ஸ் இருந்தது, அவருக்கு காமெடி நிறைய இருந்தது. அதனால அந்த விஷயங்கள்லாம் தெரியல, ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அது அப்படியே இருந்துட்டாலே ஓகே தான். அது அவரோட யூஸ்வல் கேரக்டர்னு போது அது எதுக்கு, அது நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. யாருக்குமே அன்னெசரியான டூ மச் அம்மா கேரக்டர் வச்சுட்டேன்றதுக்காக ரொம்ப நேரம் அழணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமான எல்லா கேரக்டர்ஸுமே இருந்தது. இதுல படத்துக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. புதுசா இருக்கு இல்ல பழைய மாதிரி இருக்கு? கதை வந்து இப்ப இந்த மாதிரி யாருமே ஒரு போராளியை பற்றிய கதை அந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது. அந்த லவ் அஃபேர் கூட அவங்க வந்து அந்த போராளியை பத்தி ரொம்ப அவங்க ஒரு மதிப்பு வச்சு அவங்க பண்ணும்போது முதல்ல வெறுத்து பேசுறாரு ஹீரோ. ஆனா அவர் பின்னாடி அந்த அந்த அதுகளே பிரேக்கப் ஆகுது அவங்களுக்குள்ள. ஆனா பின்னாடி அந்த போராளியை பத்தி கொலை யார் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போக 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 அவரை பத்தி நல்ல அபிப்பிராயங்கள் தான் கிடைக்குது அவருக்கு. அதனால வந்து அந்த நல்ல எண்ணங்கள் ஏற்படுது. தான் சொன்னது தப்புன்ற மாதிரி புரியுற மாதிரி ஹீரோ வந்து கடைசியில் இதாக வராரு. நல்லா இருக்கு படம். ஒரு அதான் சொல்றேனே, கம்யூனிஸ்ட்னு சொல்றோம் நம்ம, எதுக்கெடுத்தாலும் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம கூட சில ரோட்ல வரும்போது அவங்களாம் போராட்டம் பண்ண கோவமா கூட எரிச்சலா கூட வரும். ஆனா சமுதாய நன்மைக்காக, ஒரு பப்ளிக்கோட நன்மைக்காக தான் அவங்க வந்து பண்றாங்க அப்படின்ற கருத்தை ஆழமா பதிய வச்சிருக்காரு. அந்த வகையில டைரக்டரை பாராட்டணும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நான் எல்லாருக்குமே இப்ப சொன்னதெல்லாம் 3/5. 3/5. ஆமா. இதுல இருக்கிற காமெடியன்ஸே ஆக்சுவலி பெரிய லெவலுக்கு வர வேண்டிய காமெடியன்ஸ் தான். படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய மற்ற காமெடியன்ஸ் எல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க இவங்க அந்த மூவில இருந்தாங்கன்னா. பட் பாலசரவணன் மட்டுமே ஒரு படத்துல காமெடியனா இருக்காருன்னா அந்த காமெடிஸ் எல்லாம் பயங்கரமா அல்டிமேட்டா இருக்கும். நம்ம லப்பர் பந்துல கூட அவரை பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் பெரிய காமெடியன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்துல கொடுத்துருக்க காமெடியை வந்து எனக்கிட்ட கேட்டிங்கன்னா மற்ற படங்கள்ல இருக்கிற காமெடிஸ் வரவே பெஸ்டா இருந்தது. எங்கேயுமே சிரிப்பு வராம இது அன்னெசரியா கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்லாம் தோணவே இல்லை. ரொம்ப சிரிப்பு வந்தது பார்க்கும்போது. ரொம்ப யதார்த்தமா இருந்தது, நல்லா இருந்தது. அதோட வரிகள் நல்லா இருந்தது. காமெடி வந்து நம்ம கவனிச்சாதான் புரியும். டக்கு டக்கு டக்குன்னு வருது காமெடி. ஆமா, எஸ்வி சேகர் காமெடி மாதிரி அந்த டைலாக கவனிச்சாதான் நம்மளுக்கு வந்து சிரிக்க முடியும். அதனாலதான் படம் ஓரளவு நகருது. அங்கங்க காமெடி நிறைய இருந்தது. ஸோ பெரியவங்க பார்த்து ரசிக்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா படம் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இல்லை, குழந்தைங்க ரசிக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. மற்றபடி ஸ்டோரி அமைப்பு, அந்த தீம் எடுத்து அந்த கண்டென்ட் வந்து போராளிகளை பற்றி நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது. மற்றபடி 5க்கு 3 மார்க் கொடுக்கலாம். படத்தோட ஸ்டோரி அண்ட் அந்த கேரக்டர்ஸ் எழுதுனது, டைரக்டர் தான் படத்தோட ப்ளஸ். ஆக்சுவலி மைனஸ் எனக்கு எதுவுமே படலை, எல்லாமே நல்லா இருந்தது. 10 on 10 தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
எந்த மாதிரி ஆடியன்ஸ் இதை பார்க்க ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்து பார்க்கல, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்கல. ஆக்சுவலி எதுவும் ஒரு பெருசா யோசிக்கிற மாதிரியோ இல்ல பெரிய ஃபைட் சீன் எதுவும் அப்படியே ஸ்லாஷர்ல எதுவுமே மூவில இல்ல. ஒரு நல்ல காமெடி, லைக் எமோஷன் கலந்த காமெடி மூவி தான். அதனால யார் வேணா உட்காந்து பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்கலாம். லவ் ரொமான்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்காங்க? ஒரு லவ் சாங் இருக்கு, பட் அதுலயுமே சின்ன சின்ன விஷயங்கள் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து காமெடியா கொண்டு போயிட்டு அதுவுமே நல்லா இருந்தது. அதனால எதுவுமே ஓவர் டூ பண்ணல. ரேட்டிங் நான் 9 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 60% ஓகே. சில விஷயங்கள்லாம் மாத்திரம்.